Dear students, today topic of the content the coastal plains and island. Students, நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடற்கரை சமவெளியிலும் தீவு கூட்டங்களும் சரி இந்தியாவில் காணப்படக்கூடிய கடற்கரை சமவெளி தீவு கூட்டங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Peninsula Plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south, known as the western coastal plains and east coastal plains. They were formed by the depositional action by the rivers and the erosional and depositional action the sea waves. The Indian coastal plains are divided into two following. First one, western coastal plain and the east coastal plain. East coastal is further divided into Gujarat coast plain, Konkan coast, Kannada coast and Malabar coast. மேற்கு கடற்கரை சமவெளியை 4 பகுதியாக இருக்குது. அதில் குஜராத் கடற்கரை, கொங்கண கடற்கரை, கனடா கடற்கரை அண்டு மலபார் கடற்கரை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. குஜராத் கோஸ்டல் பிளான் கல்ஃப் ஆஃப் கட்ஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் காம்பேக்ட் லொக்கேட்டட் அண்ட் எதர் சைட் ஆஃப் காதியவார் பெனின்சுலா இஸ் கால்டு குஜராத் பிளான்ஸ் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் நர்மதா, தப்தி, மாஹி அண்டு சபர்மதி. குஜராத் கடற்கரை சமவெளி வந்து கல்ஃப் ஆஃப் கட்ஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் காம்பேக்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த சமவெளி உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தாப்தி, மாஹி அண்டு சபர்மதி. இந்த ஆறுகள் கொண்டு வரக்கூடிய படிவுகள் அந்த ஓரமாக வந்து படியை வச்சு அது கடற்கரை சமவெளியாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கொங்கன் பிளான்ஸ். கொங்கன் பிளான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் டாமன் டு கோவா, distance of about 500 km, average width of 50 to 80 km. கொங்கண கடற்கரை மேற்கு கடற்கரை சமவெளியில் கோவா டாமன்லேருந்து கோவா வரைக்கும் அதனுடைய பரப்பு இருக்குது. அது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் இருக்குது. இது ஆவரேஜ் வித் அகலம் பார்த்திங்கன்னா 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் கொங்கண கடற்கரையானது அங்கே இருக்குது. கொங்கண கடற்கரையுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா நார்த்தன் பார்ட் ஆஃப் சாண்டி, சவுத்தன் பார்ட் ராக்கி அண்ட் ரக்குடு. ஃபோர்ட்ஸ் என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஃபோர்ட், மும்பை ஃபோர்ட், மர்முகாவா ஃபோர்ட் அப்படி துறைமுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கண கடற்கரை ஓரமாக இருக்குது. நெக்ஸ்ட் கனரா பிளான்ஸ். கனரா பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கோவா டு மங்களூர், ஆவரேஜ் வித் ஆஃப் 30 to 50 கிலோமீட்டர், செச்சஸ் 225 கிலோமீட்டர்ஸ். ஃபோர்ட் நியூ மங்களூர் ஃபோர்ட், அதாவது கோவாலேருந்து மங்களூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனரா பிளான்ஸ். ஆவரேஜ் வித்து பார்த்திங்கன்னா இது வந்து 30லேருந்து 50 கிலோமீட்டர் அகலத்தில் காணப்படுது. இது மொத்தனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த கனரா பிளான்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுகம் எதுனா நியூ மங்களூர் ஃபோர்ட் வந்து இங்கே துறைமுகமாக இங்கே செயல்படுது. நெக்ஸ்ட்டு மலபார் பிளான்ஸ். மலபார் பிளான்ஸ் பிட்வீன் மங்களூர் டு கன்னியாகுமரி வித் ஒயிட் 25 to 100 கிலோமீட்டர்ஸ், ரிலேட்டிவ்லி ப்ரௌட், 550 கிலோமீட்டர் லாங் ஃபோர்ட் கொச்சின் ஃபோர்ட். அதாவது மலபார் கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்குது. கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து மலபார் கோஸ்ட் இருக்குது. கேரளா கடற்கரை இருக்குது. கேரளா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து ஃபுல் கவரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு 25 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அகலம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொச்சின் முக்கிய துறைமுகமாக செயல்படும். நெக்ஸ்ட் டாபிக் தி ஐலாண்ட். இந்தியா has two major island groups, namely Andaman Nicobar and Lakshadweep. Andaman Nicobar Islands are located at elevated portion of the submarine mountains. Since these islands lie close the equator, the climate remains hot and wet throughout the year and dense forest. The area of island group is about 8,249 square kilometer. The fourth layer is administrative capital of the Andaman Nicobar Island. The 10-degree channel separates Andaman from Nicobar Island. The southernmost tip, the Indira Point, is part of Nicobar Island. அந்தமான் நிகோபார் தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரில் மேல் பகுதியில் அமைந்திருக்கு. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் கொண்டதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன. இத்தீவின் மொத்த பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். இந்த தீவு கூட்டத்தினுடைய அமைவிடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இது நிர்வாக தலைநகரமாக ஃபோர்ட் பிளேயர் இருக்குது. அந்தமான் நிகோபார் தீவு கூட்டங்களில் 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. நிகோபாரின் தென்கோடி முனை இந்திரா பாயிண்ட், அது இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவு கூட்டத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை வடபகுதி தீவுகள் அந்தமான் என்றும் தென்பகுதி தீவுகள் நிகோபார் என்றும் அழைக்கப்படுகிறது. Next topic, Lakshadweep Island.
This is a small group of coral island located off the west coast of India. It covers an area of 32 square kilometer. Kavaratti is its administrative capital. Lakshadweep Island are separated from the Maldives Island by the 8-degree channel. The uninhabited bit island of this group has a bird sanctuary. Earlier, it had 3 divisions, namely Lakshadweep, Minicoy, and Amityu. It was named as Lakshadweep in 173. லட்சத்தீவுகள் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு. லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. இத்தீவுகள் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதனுடைய நிர்வாகத்தினுடைய தலைநகரம் கவராத்தி ஆகும். லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. இங்கே மனிதர்கள் வசிக்காத பிட்டு தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்களை 1973 முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் டாபிக், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. சரியா? A drainage system is an integrated system of tributaries and a trunk stream which collect the drain surface water into sea, lake or some other body of water. The total area drained by a river and its tributaries is known as drainage basin. அதாவது இந்தியாவோட வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடல்லையோ இல்லை ஏரியிலையோ இல்லை முக்கியமான ஒரு நீர்நிலையிலோ கொண்டு போய் சேர்க்கும் செயல் தான் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறோம். இங்கே முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை என்று அழைக்கப்படுது. On the basis of its origin, 2 categories. First one, the Himalayan rivers. Second one, the peninsular rivers. அதாவது இந்தியாவோட வடிகால் அமைப்பை நீர்நிலைகளை 2 வகை பிரிக்கலாம். ஒன்று இமயமலை ஆறுகள், அதாவது இமயமலையை உற்பத்தியாக பாயக்கூடிய ஆறுகள். இன்னொன்று பெனின்சுலர் ரிவர்ஸ், அதாவது தீபகற்ப இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. த இந்தியன் ரிவர் சிஸ்டம், த ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காஸ், இண்டோஸ், பிரம்மபுத்திரா. சரியா? இப்போ கங்காஸில் பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சோன், காண்டக், காக்ரா இதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் கிளை ஆறுகள், துணை ஆறுகளாக இருக்குது. அது இண்டோஸில் பார்த்தீங்கன்னா இண்டோஸு, பியாஸு, ஜூலம், செனாப், ராவி, சட்லஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டூஸினுடைய துணையாறுகள் ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. அடுத்து பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். இப்படி 3 ஹிமாலயன் ரிவர்ஸில் இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள்னு பார்த்திங்கன்னா கங்கா, இண்டூஸ் அண்டு பிரம்மபுத்திரா. அடுத்து பெனின்சுலர் ரிவர் சிஸ்டம். பெனின்சுலர் அப்படின்னா தீபகற்ப இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய ஆரிஜினேட் ஆகி அது பாயக்கூடிய ஆறுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா நர்மதா, தபதி, கோதாவரி, காவிரி, கிருஷ்ணா, மகாநதி, வைகை. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுகளும் பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் உற்பத்தியாகி பல்வேறு ஸ்டேட்டில் போய் அது பாயுது. ஃபர்ஸ்ட் ஒன், இண்டஸ் ரிவர் சிஸ்டம். இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ஆஃப் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் த வேர்ல்ட். இட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி நார்த்தன் ஸ்லோப் ஆஃப் த கைலாஸ் ரேஞ்ச் இன் திபெத் நியர் மானசரோவர் லேக் அட் எலிவேஷன் அபவுட் ஆஃப் 5150 meter. Its length is about 2880 kilometer. India benefit only 709 kilometer. The river has total drainage system area extends 11,65,500 square kilometer. Students, which அடுத்து பார்த்தீங்கன்னா the river flows through the Ladakh and Jaskar range and create deep gorges. The river runs through Jammu and Kashmir, turns south near Sillar and enters Pakistan. Its major tributaries are Jhelum, Chenab, Ravi, Beas and Sutlej. It enters into the Arabian Sea. அது இந்து ஆறு பார்த்தீங்கன்னா சிந்து நதின்னு சொல்லுவாங்க. இது வடக்கில் பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள்லேயே ரொம்ப முக்கியமானது. இது வற்றாத ஜீவ நதிகளும் கூட. சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்தில் இந்தியா பகுதியில் மட்டும் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டும் பாய்கிறது. இதில் நீளமான நதிகள் ஒன்றாக திகழக்கூடிய திபெத் பகுதியில் கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இந்த நதி பாயும் மொத்த வடிகாலமைப்பு 11,65,500 சதுர கிலோமீட்டரும் இந்தியாவில் உள்ள லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைக்குன்று பகுதி வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின்
தென்புறமாக பாகிஸ்தானில் சில்லார் பகுதியில் நுழைந்து பின் அரபிகளில் கலக்கிறது. இதனுடைய துணையாறுகள்னு பார்த்தா ஜூலம், சினாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் ஆகியவை சினாப் சிந்து நதியினுடைய துணையாறுகளாக காணப்படுது. நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர் சிஸ்டம். கங்கா ரிவர் இஸ் தி லார்ஜஸ்ட் drainage system of India. It extends over an area 8,61,404 square kilometers in India. The Ganga Plain is the most densely populated place in India and many towns are developed on the banks of this river. The river Ganga originates the Bhagirathi from the Gangotri glaciers in the Uttarkasi district, Uttarakhand state at an elevation of 7,010 meters. The length of river Ganga is about 2,525 kilometers. Its major tributaries from this north are Gomati, Kandak, Kosi and Gagra. From the south Yamuna, the largest tributary of Ganga, Son, Shambal, etc. The river Ganga is known as the river Batma in Bangladesh. அதாவது கங்கை ஆறினுடைய தொகுப்பு பார்த்திங்கன்னா 8,66,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாயும் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்டது. கங்கை சமவெளி பல நகரங்கள் ஆற்றங்கரை ஒட்டியும் மக்கள் அழைத்து கொண்டதாகவும் உள்ளது. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்திரி பனியாற்றிலிருந்து பகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தியாகிறது. இந்நதி 2,525 சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டது. வடபகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி மற்றும் தென்பகுதியிலிருந்து யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையோடு இணைகிறது. வங்காளதேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகையே மிகப்பெரிய டெல்டா உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்குது. நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். த ரிவர் பிரம்மபுத்திரா ஆரிஜினேட் ஃப்ரம் தி Shemayamtang glaciers of Kailash range to the east of Lake Manasarovar in Tibet at the elevation of about 5,150 meters. The total area is about 5,80,000 square kilometers, but the drainage are lying in India is 1,94,413 square kilometers. The river is known as Sangpu, in Tibet. அதாவது பிரம்மபுத்திராவுடைய பெயர் சாங்பூ. The length of this river about 2,900 km. Benefit of India 900 km. It enters into India through a gorge and Arunachal Pradesh, namely Tihang. It has namely tributaries Dista, Manas, Parak, Subansri and are some of them. The river is called as Jamuna in Bangladesh. After joining with the river Ganga in Bangladesh, the river is called Meghna. அது பிரம்மபுத்திரா ரிவரை பற்றி சொல்லணும்னா திபெத்தில் உள்ள மானசவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் ஷெமாயிங்டாங் என்ற பனியாற்றில் சுமார் 5,150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இது திபெத்து பகுதியில் வரும் பொழுது சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுது. இதன் மொத்த நீளம் 2,900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. இது பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலையில் இடுக்கலா வழியாக இந்தியாவுக்கு நுழைகிறது. திஸ்டா, மனாஸ், பாராக், சுபன்ஸ்ரீ ஆகியவை இவ்வாற்றினுடைய சில துணையாறுகளாகும். அதாவது வங்காளதேசத்தில் இதுக்கு பேர் எதுனா ஜமுனா எனவும் கங்கையாற்றோடு இணைந்து மேக்னா எனவும் அழைக்கப்படுது. பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள். அதாவது தீபகற்ப பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தீபகற்ப இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் என்னென்னு பார்த்தோம். நர்மதா, தபதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, அடுத்து மகாநதி. இந்த நதியெல்லாம் பார்த்திங்கன்னா தீபகற்ப பாத்தியம் ஆறுகளாக சொல்லப்படுது. இப்போ மகாநதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிவர் மகாநதி ஆரிஜினேட் நியர் சிகாவா இன் ரெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் and flows through Odisha. The length of 851 km. All these distributes from the delta of Mahanadi, which was one of the largest deltas in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. Next, Godavari. Godavari is the longest river with an area of 3.13 lakhs square kilometer among the Peninsula River. It is also called Virutha Ganga. It flows through the states Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. Kolleru, a freshwater lake, is located in deltaic region of Godavari. அதாவது கோதாவரி
அதாவது வந்து பார்த்திங்கன்னா பென்சோ ரிவரில் மிகவும் நீளமான ஆறாக கருதப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பகுதியை வளமாக்கிட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. இங்கே முக்கியமான ஒரு ஏரி, பெரிய ஏரி அப்படின்னா கொல்லேரி லேக். சரியா, கொல்லேரி ஏரி மிகப்பெரிய ஏரியாக கோதாவரி ரிவரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா. த கிருஷ்ணா originate from a spring at a place called Mahabaleshwar in the Western Ghats in Maharashtra. It is length 1400 km and an area of 2.58 lakhs square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Bedavaku, Musi, Koyana and Tungabhadra are major tributaries of this river. It is also flow through the Andhra Pradesh and join the Bay of Bengal at Samasaladhi. Next, Kaveri. The river Kaveri originates at Talakaveri, Kodaku hills of Karnataka. Its length is 800 km. The river Kaveri is called Dakshin Ganga or Ganga of South. அடுத்தது ஹேமாவதி, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி etc. are the main tributaries of the river. In Karnataka, the river bifurcates twice, forming the scarred islands Srirangapatnam and Sivasamutram. The Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Ohanikal Falls and flows through a straight, narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Island with a two-channel river Kollorin and Kaveri. At last, it empties into the Bay of Bengal at Pumbuhar. அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலக்காவிரியில் உற்பத்தியாகி சுமார் 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாய்கிறது. இதில் ஒரு தென்னிந்தியாவினுடைய கங்கை என்றும் அழைக்கப்படுது. இதில் ஹேமாவதி, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி ஆகியவை இதனுடைய முக்கிய துணையாறுகளாக கருதப்படுது. கர்நாடகா இரண்டாக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டணம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை உருவாக்குகிறது. பின்பு தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையிடுக்கள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அனைத்துமே வங்கக்கடலில் கலக்குது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு மலையில் உற்பத்தியாகி எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகளாக சொல்லுது. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். அப்போ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எங்கே கலக்கும்? அரபிக் கடலில் கலக்கும். அதனுடைய எலிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய உயரமான ஈஸ்டர்ன் காட்ஸ் கிராஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெஸ்ட் பக்கமாக அதனுடைய ஸ்லோப் இருக்கும். அதனால் வந்து அங்கே அந்த மலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கும். அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நர்மதா, தபதி, சபர்மதி, மாஹி இந்த 4 ஆறுகளும் அரபிக்கடலில் கலக்குது. சரி, ஓகே. இப்போது நர்மதா river is the Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows of distance of about 1312 km. It covers an area 98,796 square km and forms 27 km long estuary. The principal tributaries are Bornar, Kalon, Haren, Panjar, Tuti, Sahar, Tava, Parna and Kolar. சரியா, அதாவது நர்மதை ஆறுகள் வந்து அமர்காண்டக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி 1312 கிலோமீட்டர் நீளத்தையும் 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் வடிநிலத்தையும் கொண்ட தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதி. இது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட கலிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமானது. பர்னா, கலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சர்க்கார், டவா மற்றும் கோலார் ஆகிய ஆறுகள் இதனுடைய முக்கியமான முதன்மையாறுகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தபதி. த தபதி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர் ஆஃப் பெனின்சுலா இந்தியா வித் த லென்த் ஆஃப் அபவுட் 724 km. It covers an area of 65,145 square km. Tabdi river rises near Multai in Petol district in Madhya Pradesh at an elevation of about 750
meter. It is one of the only 3 rivers peninsular India that run from the east to west. In other beings, Narmada and the Mahi. The major tributaries are Vahi, Kamai, Arnavadi, Nesu, Panchara, மற்றும் பூரி. It outfalls into the Arabian Sea through the Gulf of Cambe. அதாவது தபதி வந்து பார்த்தீங்கன்னா தபதி தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்று. இந்நதி 724 கிலோமீட்டர் நீளத்தையும் 65,145 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தையும் கொண்டது. இந்நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்ரோல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்தில் முல்டா என்ற இடத்திலிருந்து உற்பத்தியாகுது. பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலந்துருது. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதா, தபதி மற்றும் மாஹி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. வாஹி, காமே, அர்ணாவதி, நீசு, பஞ்சாரா மற்றும் பூரி ஆகிய அவை தபதி ஆற்றினுடைய முக்கியமான துணையாறுகளாக கருதப்படுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். எது பார்த்தீங்கன்னா நர்மதா அண்டு தபதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரிவினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸ் ரேஞ்சஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் தி தபதி ரிவர் டு கன்னியாகுமரி. அது தபதி ரிவர்லேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதனுடைய எல்லைகள் இருக்குது. பட் த ஈஸ்டர்ன் காட்ஸ் ரிவர் மகாநதி வேலி டு த நீலகிரி இன் தி சவுத். மகாநதியில் தொடங்கி நீலகிரி பள்ளத்தாக்கு வழிய நீலகிரி மலையில் வந்து அதனுடைய எல்லை முடியுது. இதனுடைய வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஆவரேஜ் அகலம் பார்த்தீங்கன்னா 50 to 80 கிலோமீட்டர். இதனுடைய ஈஸ்டர்ன் காட்ஸுடைய ஆவரேஜ் வித்து பார்த்தீங்கன்னா 100 to 200 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர்ஸ் ஹேவ் தர் ஆரிஜின் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் திஸ் ஆரிஜின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா, அதாவது வெஸ்ட் ஃப்ளோயிங் ஏரியாஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் உற்பத்தியாகி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ஆகுது. ஈஸ்ட் பக்கம் திரும்பி இங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆறுகள் உற்பத்தி ஆகுது. ஈஸ்டர்ன் காட்ஸ் நோ மேஜர் ரிவர் ஆரிஜினேட் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் எந்த ஒரு ஆறும் உற்பத்தி ஆகிறதில்ல. சரியா? அதனால் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் எல்லா ஆறுகளும் உற்பத்தி ஆகி அதனுடைய சுலபம் தகுந்த மாதிரி கிழக்கு நோக்கி பாயுது, மேற்கு நோக்கியும் பாயுது. Western Ghats are continuously and can be crossed through the passed only. Eastern Ghats comprise the discontinuous and low hills. Average elevation of 900 to 1600 meters. Average elevation about 600 to the above sea level. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து 900 மீட்டர்லேருந்து 1600 மீட்டர் வரைக்கும் அதனுடைய ஹைட் இருக்குது. இது வந்து 600 மீட்டர்லேருந்து கடல் மட்டத்திற்கு மேல் 600 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. அடுத்து வந்து ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸில் ஆனே முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தாதடா, அதாவது மகேந்திரகிரி அப்படிங்கிற மலை கூட இது இங்கே இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது டிஸ்டிங்ஷ் பீரியடில் கேட்டிருப்பாங்க. உள்ளே நம்ம இது வரைக்கும் நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிஸ்டிங்ஷ் கொஸ்டின் ஆன்சரில் கேட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே படித்து நீங்கள் எழுதிடலாம். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் டெக்கான் பிளாட்டியூ. சரி, உள்ள நம்ம பார்க்க மறந்துட்டோம். இப்போ டெக்கான் பிளாட்டியூ, திஸ் பிசியோகிராஃபிக் டிவிஷன் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் இந்தியா. த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். இது முக்கோண வடிவத்தில் இருக்கும். ஒன் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் மார்க்ட் பை தி லைன் ஆஃப் ஜாயினிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ் அண்ட் திஸ் லைன் பாசஸ் த்ரூ த ஈஸ்டர்ன் காட்ஸ். த செகண்ட் ஆம் இஸ் மார்க்டு பை த சாத்புரா ரேஞ்ச், மகாடோ ஹில்ஸ், மைக்கால் ரேஞ்ச் and the Rajmahal Hills. The third arm is marked Western Ghats. The area of this plateau is about 7